நாம் எல்லோரும் பெரும்பாலும் பிறந்த ஊரிலே வாழ்ந்து அங்கேயே கடைசி வரைக்கும் இருந்து இறப்பவர்கள் அல்லர். ஏனென்றால் வேலையின் காரணமாக அல்லது திருமணத்தின் காரணமாக வேறொரு ஊர்களுக்கோ அல்லது வேறொரு நாட்டுக்கோ சென்று வாழ வேண்டிய சூழல் இன்றைக்கு பெரும்பாலான பேருக்கு இருக்கிறது. என்னதான் வேறு ஊரில் வாழ்ந்தாலும் வேறு நாட்டில் வாழ்ந்தாலும் நாம் பிறந்த அந்த மண், அந்த ஊர், அந்த கிராமம் நம் நெஞ்சை விட்டு நீங்குவதில்லை. எப்போது பேசினாலும் எங்கள் ஊரை போல வருமா என்று பேசுகின்ற பலர் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. நாம் எந்த ஊருக்கு சென்றாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகின்ற அந்த பயணம் இருக்கிறதே, அதுதான் மிக இனிமையான பயணம் என்கிறார் கண்ணதாசன். கண்ணதாசனிடத்தில் ஒரு முறை கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் பல ஊருக்கு பயணம் செய்திருக்கிறீர்களே, எந்த பயணம் உங்களுக்கு இனிமையாக இருந்தது? அவர் சொல்லுகிறார், நான் பல ஊர்களுக்கு ஏரோப்ளேனில், ரயிலில், பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கின்றேன். இருந்தாலும் எங்கே நான் போனாலும் திரும்பி என்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற ஒரு பயணம் இருக்கிறதல்லவா, அதுதான் இனிமையான பயணம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதுபோல் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். நாம் பிறந்த இடம், நம்முடைய வாழ்ந்த இடம், அந்த இடம் நமக்கு என்றைக்கும் பசுமையான நினைவாக இருக்கும். அதனால்தான் இந்த பாடல் என்னவோ என் மனதுக்குள்ளே அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா, பல தேசம் பேசும் மொழிகள் யாவும் தமிழ் போல் இனித்திடுமா. அந்த பாடல் முழுக்க இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வேறு இடத்தினுடைய சில சிரமங்களை சொன்னாலும் கூட சொந்த நாட்டின் புகழைத்தான் அந்த பாடல் சொல்லி கொண்டிருக்கிறது. கங்கை அமரன் எழுதிய அந்த பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து என்ற படம் 1990 வெளிவந்தது. இளையராஜாவுடைய இசையமைப்பு மிக அருமையாக இருக்கும். அவருடைய குரலிலும் ஜானகியை இணைந்து பாடக்கூடிய அந்த பாடல் கேட்பதற்கு இன்னும் சுகமாக இருக்கும். பாண்டிய மண்ணிலே பிறந்து சேர மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் போன்றோருக்கு, என்னை போன்ற பலருக்கும் நிச்சயமாக இந்த பாடல் பிடிக்கும் என்றே நம்புகின்றேன்.